Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா 6 months பேபிக்கான ஃபுட் ரொட்டீனும் 6th month பேபிக்கான ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆசிஃபாக்கு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபுட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. மார்னிங் ஆசிஃபா எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் தான் பண்ணுவேன். ஸோ நல்லா வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes 10 minutes வந்து விட்டுருங்க. ஆயில் மசாஜ் ஏதாவது பண்ணுறதா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஊற்றிடுங்க. குளிக்க ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ராகி வந்து கொடுங்க. ராகி வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு வந்து சொல்லுவாங்க. ராகியை தான் நான் வந்து கூலாக வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் 2லேருந்து 3 ஸ்பூன் வரை வந்து ராகியை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வந்து நல்லா அரைக்கிறேன். நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால் வந்து வரும். ஸோ இதை வந்து இன்னும் ஒரு 2 முறை வந்து கூட நீங்கள் வந்து அரைக்கலாம். நான் இன்னும் ஒரு முறை மட்டும் வந்து நான் அரைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பாலை வந்து எடுத்துக்கிறேன். என்னதான் வடிகட்டினாலும் வடிகட்டியில் வந்து கொஞ்சம் இன்னொரு தடவை ட்ரைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்னொரு தடவை ட்ரைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி திப்பியாக வந்து வருது. ஸோ நல்லா வடிகட்டி 1க்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் எடுத்து வச்ச பாலை வந்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணுறேன். முன்னாடியே வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கட்டியாக ஆயிரும். ஸோ அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து கொதிக்கும், திக்காயிட்டே வந்து இருக்கும். ஸோ கையை மட்டும் விட்டுறாதீங்க, கை விடாமல் லைட்டாக வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி திக்காக வந்து ஆயிரும். ஸோ ராகி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிரும். ஸோ ரொம்ப நீங்கள் திக்காக வந்து ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கும்போது ஆறுனதுக்கப்புறம் ஹல்வா மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து வேண்டாம். கொஞ்சம் லிக்யூடாக வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ லிக்யூடாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கும்போது கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுங்க. ஸோ ஆசிஃபாக்கு நான் இப்படி தான் வந்து மார்னிங் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பியூரி தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ கேரட் பியூரி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்ல தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ண கேரட்டை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பவுலு, சட்டி, ஸ்பூனு, கிளாஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹைஜீனிக்காக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டெல்லாம் போட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து ஒரு 5 சீரகம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கேரட் வந்து ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மோஷன் ப்ராப்ளம் வந்து வரும், மோஷன் டைட்டாக ஆகும். ஸோ கேரட் வந்து டைட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக தான் வந்து ரொம்பவே லிக்யூடாக வந்து கொடுக்கணும் கேரட் மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக தண்ணி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். நல்ல இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதை தான் ஆசிஃபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து கொடுத்துட்ருக்கேன். 6 monthல வந்து மதியானம் இப்படி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ 7th month வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆசிஃபாக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆசிஃபாக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்து ஆயிரும். ஸோ ரொம்ப திக்காக கொடுக்காம குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக சாலிடாக வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். மோஷனும் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக வந்து போகும்.
குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் ஏதாவது காமிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ஃபுட் வந்து கொடுங்க, சீக்கிரம் வந்து முழுங்கிடுவாங்க. ஆனால் கையில் காமிச்சிட்டிங்கன்னா வாயில் வந்து வைப்பாங்க. ஸோ ஆசிஃபா வந்து வாயில் வச்சுட்டா. ஸோ அதை வந்து நல்லா கழுவிட்டு திரும்ப வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறை வந்து வாஷ் பண்ணி வந்து கொடுக்கணும். பேபிஸ்க்கு ஃபுட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்தில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அழகா படுத்து கிடக்குறீங்களா? நல்லா படுத்து கிடக்கு. டயர்ட் ஆயிட்டீங்களாம்மா? டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டா இருக்கா? தூங்கு, எல்லாம் தூங்கு, எல்லாம் தூங்கு. என்னம்மா 6 to 7 months இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. கையில் ஏதாவது டாய்ஸ் இல்லைனா பில்லோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கையோடு வந்து இழுத்து வச்சுப்பாங்க. அதோட வந்து ப்ளே பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. நல்ல விரல் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சு வந்து சப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு விரலை மட்டும் வந்து வச்சு சப்பிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. நம்ம பேசும்போது அவங்க வந்து பேச்சுக்கு மறுபதில் கொடுக்கணும்னு வந்து பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட விளையாடணும்னு வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆவாங்க. பிறண்டு சீக்கிரம் வந்து விழுவாங்க. அவங்களே பிறண்டு விழுவாங்க. அதுக்கப்புறம் நிமிந்து படுத்துப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா படுத்து இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு உட்கார வந்து ட்ரை பண்ணுவாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க திரும்ப பிறண்டு படுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க. பக்கத்தில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லைன்னா ஒரு செவத்துக்கிட்ட வந்து குழந்தைய படுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தள்ளி விட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே போக பார்ப்பாங்க. ஸோ உதச்சி வந்து மேலே போவாங்க. முன்னாடி இருந்ததை விட பார்த்திங்கன்னா 5 மாதத்தில் இருந்ததை விட பார்த்திங்கன்னா 6-7 மாதத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கை காலெல்லாம் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ கையை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிற்று அடிக்கிறது, கால் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன் ஃபீட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க கை வேறு வேலை பார்த்துட்ருக்கோம், கால் வேறு வேலை பார்த்துட்ருக்கோம். அவங்க கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூஞ்சில் இல்லைனா நம்ம வாயில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து 6-7 மாதத்தில் வந்து பண்ணுவாங்க. ஆப்பிள் பியூரி வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஆப்பிள் பியூரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளை நல்லா வந்து தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அதோட பிளேட்டை போட்டு இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா ஒரு கத்தி வச்சோ நீங்கள் அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ கொலன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்நீர் வந்து சேர்த்து நான் நல்லா வந்து லிக்யூடாக வந்து சாலிடாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வந்து ஆசிஃபாக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். 6 months வர வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். 7th month வந்து இப்போ ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரைஸ் ஆட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். 7 months ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 months ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து தவளை வந்து ட்ரை பண்ணுவாங்க. சில குழந்தைங்க வந்து ரவுண்டு மட்டும் சுற்றுவாங்க. அதாவது வயிற்றை வச்சு உடம்ப வந்து நோட்டி திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தவள மாட்டாங்க.
சில குழந்தைங்க வந்து தவளாமையே வந்து எந்திரிச்சு வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் குழந்தைங்க. ஸோ ஆசிஃபாவும் அப்படி தான், தவள மாட்டேங்கிறா, ஆனால் எந்திரிச்சு வந்து உட்காந்துடுறா. அந்த மாதிரி வந்து இது இருக்கா? உங்கள் குழந்தை வந்து தவண்டுச்சா அப்படின்னு வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் குழந்தை வந்து தவள ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.